ஆக 28/10/2015 புதன்கிழமை பகல் 1:17 ஆதிபராசக்தியின் 13வது ஸ்லோகத்தின் உரையாக்கம். ஓம் விஷ்ணோ விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானே ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கா வாகினி சிங்காசன திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. இதில் வித்யா நிலையில் 6 பிரித்து 12 நிலைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் வித்யா என்ற சொல் நிலையில் ஷட் வித்யா 6 முதலிலே அதில் ஆதாரத்தை சொல்லி முடித்தாகிவிட்டது. சுகத்தின் நிலை சுகம் முடித்தாகிவிட்டது. ஆரோ அவரோ என்ற ஏற்றமும் இரக்கமும் இதில் கொடுத்தாகிவிட்டது. ஆனால் மேலும் ஆரோ அவரோ என்பதை தொடர வேண்டிய அவசியம் உண்டு. இருந்தாலும் சொன்னதே போதுமானது. 4வது அவித்யா வித்யா என்பது. இதை தொடர்ந்து கேட்பதனால் வரக்கூடிய நிலை எழுத்தின் நாக்கம் அவித்யா என்று சொல்லப்படவில்லை. வித்யா ரூபிணி. ஏன் வித்யா ரூபிணி? வேதங்கள் காக்கப்படுகிறது, அதனால் அழிவில்லை. ஏன் வேதங்களுக்கு அழிவில்லை? வேதம் சொல்லப்படுவது தர்மத்தின் சாயலில், சட்டமல்ல. சட்டம் பாசத்திற்கு வளைந்து கொடுக்கும், தர்மம் வளையாது. கீதாசாரத்தின் 700 ஸ்லோகங்கள் அதுதான். இதை ஆதிபராசக்தி ஆனவள் பெண்ணின் உருவாற்றி மகாலட்சுமி அதிலேயே இயக்கி 700 ஸ்லோகத்தை பெண் வடிவமாக ஆக்கி கொடுத்திருக்கிறாள். ஆகவே தர்மத்தின் காலத்தின் கட்டத்தில் அவித்யா என்று சொல்லக்கூடிய அழியக்கூடிய நிலையில் உள்ளது சரஸ்வதி தேவியானவளுக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது? அன்னை ஆதிபராசக்தி பிரதட்ச உருவமாக அடை காக்காது. கோழி முட்டை அடை காக்கின்றது. காதல்லாத பிராணிகள் அனைத்துமே முட்டையிட்டு அடை காத்து பிறப்புகளை விரிவாக்கிக் கொள்ளும். மகரந்த சேர்க்கை வழியாக மரம் செடி கொடிகள் செய்து கொள்ளும். காதின் விரிவாக்கம் இருப்பது ஆண் பெண் உடல் கொண்டு இணைந்து பிறப்புகளை விரிவாக்கம் செய்து கொள்ளும். இது இயல்நிலை. ஆனால் பிரத்யட்ச அன்னையின் பிராணசக்தியை வைத்து, பிராணசுருதி அதை வைத்து ஆதிபராசக்தியின் வழியாக நேர் உருவமாக படைக்கப்பட்டவள் சரஸ்வதி தேவி. ஆக இவளுக்கு அவித்யாஸ்வரூபம் அல்ல. அவித்யாஸ்வரூபம் இல்லாது இவளுக்கு வழங்கப்படுவது வித்யாஸ்வரூபம்.
வித்யாஸ்வரூபத்தை நேரடியாக புரிந்து கொள்ள இயலாது. வித்யாஸ்வரூபத்தை நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது. அவித்யை ஆதாரமாக வைத்துத்தான் வேதங்கள் நான்குமே அழிவற்ற நிலை வித்யா. வேதங்கள் எழுதினவர்கள் உண்டா? தொகுத்தவர் உண்டா? வியாசர். மறைந்து போயினர். அது அவித்யா. அந்த அவித்யாவை ஆதாரமற்றதாக ஆக்கி வேதங்களும் புராணங்களும் உபநிடதங்களும் ஆதிபராசக்தியின் வழியாக வித்யாவின் ஆதார நிலை இன்று வரையில் வேதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆதாரம் வித்தைக்குள்ளே ஆதாரம் வேதம். தாய் தகப்பனர் இருந்தனர், இறந்தனர், ஆதாரமற்றது. இல்லை எனப்படும் போது ஆதாரமற்றது. அந்த குழந்தையும் தற்காலிக ஆதாரம், அதுவும் ஆதாரமற்றது, இறந்துவிடும். அவித்யில் அனைத்துமே சூன்யத்தை கடக்காத நிலையில் வரக்கூடிய அனைத்துமே ஆதாரமற்றது. இது நான்காவது நிலையில் அவித்யா வித்யா. அவித்யா வித்யா. கண்ணன் தசாவதாரங்களை எடுக்கிறான். அவனுடைய உருவத்தின் தோற்றம் கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரம் வரை உயிரோட்டமாக பிரத்யட்சமாக இருந்தது. ஆனால் கலியிலே பக்தியால் காண முடியும் என்கிறார்கள். ஆகவே அத்தனை பெரிய தெய்வமாக இருப்பினும் கூட அன்னை ஆதாரமற்றதாக அவித்தியில் படைத்து விட்டாள். படைத்த அன்னைக்கு பெயர்தான் ஆதிபராசக்தி. அதே ஆதிபராசக்தி வித்யா தத்துவத்திலே சரஸ்வதி தேவியை அவளுடைய பிராணத்தின் சுருத்தி, பிராணத்தின் அலைவரிசை, பிராணத்தின் அலைவரிசை ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வித்தையை தாண்டி வந்த ஓம்காரம், அது பிராணசுருத்தி என்பது பெயர். அந்த பிராணசுருத்தி எங்கிருந்து கிடைக்கிறது? ஆதிபராசக்தி இடத்திலே இருந்து கிடைக்கிறது. கிடைத்த போது அதுக்கு ஒரு உருமாற்றம் ஆகிறது. அந்த உருமாற்றம் சரஸ்வதி தேவி. அந்த ஆதாரம் அழிவற்ற நிலை. ஆகவே இவளை வர்ணனையோடு கூடிய தெய்வம். அதனால்தான் அது இடக்கையில் ஓலையும் வலக்கையில் எழுத்தாணியும் வைத்துக் கொண்டிருக்கும். அன்னத்தின் பறவை ஆசனம். அவள் யோகத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே சிம்ம வாகனம். இவளுக்கு அன்னவாகனம் தான். அவள் யோக நிஷ்டை கூடும் காலத்தில் யார்? சரஸ்வதி தேவி. சிங்க வாகனம். அந்த சிங்க வாகனத்தின் உருவு யார்? அன்னை ஆதிபராசக்தி. அந்த சிங்கவாகினி என்ன? உலகத்தின் அனைத்து உயிரினங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு உருவமாக வருது சிங்கவாகினி. மரத்தை வைத்து ஊஞ்சல் செய்கிறோம். மரம் மறைந்து ஊஞ்சல் என்றுதான் சொல்கிறோம், மரம் என்று சொல்வதில்லை. அது மாதிரி அன்னை சிங்கவாகினியாக அவளை அமர்த்திக் கொண்டு, யாரை அமர்த்திக் கொண்டு? சரஸ்வதி தேவி. வித்யாஸ்வரூபத்தோடு கூடிய ஆதாரத்தோடு அன்னை ஆதிபராசக்தி உருமாற்றி வருகிறாள். வேதங்கள் படைக்கப்பட்டவன் ஆதாரமற்றவனாக வருகிறான். அந்த ஆதாரமற்றவனாக வந்ததே மகாவிஷ்ணு.
அவனுக்கும் ஆதாரமற்ற நிலையில் தான் வைத்திருக்கிறாள். இந்த சரஸ்வதியை மட்டும் வித்யா தத்துவத்திலே ஆதாரத்தை கூட்டி வைத்திருக்கிறாள். வித்யாவில் ஆதாரம் இருப்பது எதற்காக? தர்மத்தின் நிலை, தர்மத்தின் நிலை நிறுத்துவதற்காக வித்யாவில் ஆதாரம். தர்மமற்றது, ஆதாரமற்றது என்று சொல்வது அவித்யா நிலை. அது மன்னனிட்ட சட்டத்திற்கு படிந்து போகலாம். மனுநீதி சோழன் சட்டத்தை வகுத்தான். கண்ணகியின் சிலம்புக்கும் அரண்மனை சிலம்பிற்கும் கருத்துகள் ஒன்று போக மாண்டான். சட்டம் அங்கே புருமுதகு காட்டி தர்மம் என்றது. சட்டம் வந்த நிலை அவித்யா, ஆதாரமற்றது. சட்டம் வந்த நிலை அவித்யா, ஆதாரமற்றது. தர்மம் வென்றது, வித்யா ஆதாரமானது. ஆனால் இவளுடைய உருவம் வித்யா சொரூபத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4வது நிலை வித்யா. ஷட்வித்யாக்குள்ளே ஆதாரம் சுகம், ஆரோ அவரோ அவித்யா வித்யா. இங்கு அவித்யாவை பேசலாகாது. மானிடனின் உருவம் அனைத்துமே அவித்யாதான். அவன் கற்கும் கல்வி அனைத்துமே அவித்யா, ஆதாரமற்றது. வேதங்கள் கற்று வேதங்கள் வழியே இறையை நோக்கிய பின் ஆதாரம். இந்த ஆதாரத்தின் நிலை என்னதான்? தர்மம். தர்மத்தின் நிலை என்னதான்? பெண். பெண்ணின் நிலை என்னதான்? சக்தி. அந்த சக்தியின் நிலை என்னதான்? சரஸ்வதி. சரஸ்வதியின் பிரதிபிம்பம் என்னதான்? அன்னை ஆதிபராசக்தி. வித்தைக்குண்டான ஆதாரம் ஒன்றுமில்லை, ஞான மார்க்கத்தின் திறவுகோல், அவ்வளவுதான். ஒன்றுமில்லை, ஞான மார்க்கத்தின் திறவுகோல். ஆதாரம் வித்தைக்குள்ளே. ஆதாரம் வித்தைக்குள்ளே. அவித்யா ஆதாரமற்றது. அவித்யா ஆண் உருவம் கொண்டு வருகிறது. பெண்ணையும் உடனே இணைத்து அழித்துவிடும். வித்யா பெண் உருவம் கொண்டது. ஆதாரம். இது வித்யா வித்யா பவானே ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே. அதற்காக ஒரு உலகத்தை படைத்திருக்கிறாள் அன்னை ஆதிபராசக்தி. என்ன உலகம் படைக்கப்பட்டது? சரஸ்வதி லோகே. இதை ஏற்றுக்கொள்ள இயலாது. அழிந்து போபவன் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றுமில்லை, ஆவி உலகம் என்று ஒன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆவி உலகம். ஆவியோடு பேசுபவர்கள் இருக்கிறார்கள், தேவையற்ற நிலை. அதற்குண்டான அதிதேவதையின் ஆவியை அழைத்தால், இன்று சரஸ்வதி பூஜையை சரஸ்வதி லோகத்தில் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் என்று சொல்கிறது. இது ஆதாரம். புரியவில்லை. அது உடல் இருக்கும் வரை அந்த காரியத்தை செய்ய இயலாது, ஆதாரமற்றது. உடல் போன பின்
ஆதாரத்தின் நிலை லோகம் வரை போய் வருகிறது. அப்படி இருக்க அந்த மனிதன் எப்படி வாழ்ந்து இருக்க வேண்டும்? அது ஆதாரம். அவன் உடல் போனது ஆதாரமற்றது, அவித்யா. ஆன்மீகத்தின் சிந்தனைகள் கூட்டி கொடுத்து வருவது ஆதாரம். ஆதாரத்தின் நிலை இதுதான். இதை அன்னை இப்படி ஒரு உருவத்தை தாங்கி ஒரு பெண்ணை படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆதிபராசக்தியின் பிராணசுருத்திக்குள் இருந்து வந்த மகாசக்தியை வெளிப்படுத்தி கருவூலம் காணாதே, கருவூலம் காணாதே ஒரு பெண்ணை உடலோடு சப்த தாதுகளோடு படைத்தது சரஸ்வதி தேவி. ஆதாரம் முழுவதும் ஆதிபராசக்தியின் பிராணசுருதி. ஆண்டாள் பிறந்தாள் துளசிக்குள்ளே, ஆதாரம் துளசி. ஜானகி பிறந்தாள் ஏறுமுனைக்குள்ளே, ஆதாரம் பூமி. அந்த பூமியும் அழிந்தது, துளசியும் ஒரு மாலைக்குள் அழிந்து போகும். ஆதாரத்தை கொடுத்து ஆதாரமற்றதாக ஆக்கினாள். இது இவளுடைய நேரடி பிராணசுருத்திக்குள்ளே இருந்து வெளிவருகிறது. ஆதாரம் என்பது பெயர். அவித்தியில் ஆதாரமற்றது ஆணின் உடல். வித்தைக்குள்ளே ஆதாரமாக இருப்பது பெண்ணின் உடல். சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசனி திரேகங்க சுந்தரி சரஸ்வதி தேவி என்றாள். தனக்கு நிகரான ஒப்பான தேவியாக ஆக்கிவிட்டாள் அன்னை ஆதிபராசக்தி. யாரை? சரஸ்வதி தேவி. பிரதான வித்யா, வேதங்களின் பிரதான தத்துவம். அது எங்கே இருக்கிறது? சகசிராரத்தில். கபால மோட்சம் என்பான். மண்டை ஓட்டுக்குள்ளே சகசிராரம் எப்படி இயங்குகிறது? மின்சக்தியாக இயங்குகிறது. என்ன மின்சக்தி? நர்த்தன சக்தி, நடனம். பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி. 7வது லைன். சக்தீஸ்வர பூஜா. அனைத்து சக்திகளும் அவளை பூஜை செய்கிறது. அவள் என்ன ரூபம்? சரஸ்வதி துர்கா ரூபம். இந்த அனைத்து தாதுகளையும் ஆதாரமாக வைத்து லக்ஷ்மி விஷ்ணு என்ற இருவர் பூஜை செய்து அந்த சக்தியை தேவியாக்கி, தேவி தேவி தேவியாக்கனவள், தேவியாக்கப்பட்டவள் சரஸ்வதி தேவி. மற்ற இரு தேவியர்களும் அந்த ஆனந்தத்தை ஆதிபராசக்தி மாதாவின் பாதத்தை போற்றி வணங்குகின்றன. இதுதான் ஆதாரம். ஆகவே உலகியலின் தன்மை பெண். ஆண்கள் இல்லை என்று சொல்லவில்லை. வித்யா ஆதாரம் உண்டு. பூமி தன்னைத்தான் சுற்றுகிறது. இந்த தன்னைத்தான் சுற்றுகிறது என்பது ஒரு பெண் சுற்ற வைக்கிறாள். அச்சாணி ஆணை வைத்து அந்த அச்சுக்கு மேலே பூமி உருண்டையை வைத்து அந்த பூமி உருண்டையை சுழற்றிவிட்டு ஒரே ஒரு விரலால் சுழற்றி விட்டாள். இன்று வரையில் பூமி சுழண்டு கொண்டிருக்கிறது. தன்னைத்தானே சுற்றி வருகிறது. ஏன்? ஆதாரம் வித்யா. வித்யா என்பவள் ஆதிபராசக்தி. ஆகவே அந்த ஆனந்தத்திலே இந்த பூமியானது தன்னைத்தானே சுற்றி வருகிறது.
பாடினான் பாட்டொன்றை அச்சுதா அமரரேனி அரங்கமா நகருளாயோ பெண்தான் பாடினாள். அந்தரத்திலே இருக்கக்கூடிய வங்கத்தினை கடைந்தவள் பெண்தான் பாடினாள். நாதா என்று முதலிலே ஆணை அழைத்தது பெண்தான். அனைத்தும் வித்யாஸ்வரூபம், ஆதாரம். ஆணின் நிலை அனைத்தும் அவித்யாஸ்வரூபம், ஆதாரமற்றது. ஆகவே பிராணசுருத்திக்குள்ளே தானும் அடங்கி தனக்குள் இருக்கக்கூடிய சக்திகளை அடக்கி, தானும் அடங்கி தனக்குள்ளே உண்டான சக்திகளை அடக்கி, அந்த சக்திகளை ஒன்றாக்கி ஒரு பெண்ணுக்குள்ளே அடை காத்து கொடுத்து சரஸ்வதி தேவியாக்கி விட்டாள். பூர்வம் பூர்வாங்கம் அனைத்துமே ஞானம், கல்வியை கொடுப்பவள் என்று நாம் நினைக்கிறோம். கல்வியை கொடுக்கிறோம் என்று நினைக்கிறோம். மூலம் என்ன? ஞானத்தின் திறவுகோல். யார் அந்த பெண்? ஆதிபராசக்தியால் படைக்கப்பட்ட சரஸ்வதி தேவி ஆதாரம். அதை கற்ற மனிதன் ஆதாரம் இல்லாதவன். ஏன் மாண்டு போகிறான்? மாண்டு போவன் ஆணாயினும் பெண்ணாயினும் ஆதாரமற்றது. ஆதாரம் என்று சொல்வது அவருடைய ஞானத்தின் திறவுகோல். பிறப்புக்கு பிறப்பு, பிறப்புக்கு பிறப்பு தொடர்ந்து வருகிறது. இது ஆதாரம். ஆதாரத்தின் நிலை வேதங்களிலே சொல்லப்படப்படி செய்யப்படுகிறது. அரக்கர் குலத்திலே பிரகலாதனை படைத்தாகிவிட்டது. ஆதாரம் வித்யா தத்துவம். பக்தன் இரண்யகசிபு அவித்யா தத்துவம். கேரளத்து ஓணத்திலே வந்து போகிறானாம். இரண்யன் வருவதில்லை. தேவ அனுபூதி பெற்றவன், தேவ அனுபூதி பெற்றவன் ஆதாரம். தந்தை ஆதாரமற்றவன் அவித்யா. பிரகலாதன் தேவத்தின் நிலை மனதை தாங்கி அரக்க குடும்பத்திலே அழகாக பிறந்தவன் வித்யா, ஆதாரம். இரண்யகசிப்பு அவித்யா, ஆதாரமற்றவன். நாரதர் பாடம் நடத்துகிறார். நமோ நாராயணா என்ற மந்திரம். நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய மந்திரம். அதில் நாராயணி இருக்கிறாள். அதற்காக தான் கேரளாவிலே ஒதுங்கிவிட்டது. இது கேரள மண்ணோடு ஓடிவிட்டது. உன் புகழ் நிறைக்க வேண்டுமானால், உன் புகழ் நிலைக்க வேண்டுமானால் யார் சொல்வது? தம்பூரா மீட்டுகிறானே நாரதர் சொல்கிறான். இந்த பாடம் அவன் எங்கு கற்றான்? சரஸ்வதி தேவி இடத்திலே. அந்த பாடம் அவள் எங்கு கற்றாள்? அன்னை ஆதிபராசக்தி இடத்திலே. நீ வித்யா என்ற ஞானத்தின் சுரூபம் கொண்டு ஆராதனைக்குரிய ஆதாரத்தில் பிறந்தவன். உன் தந்தை அவித்யா என்ற ஆதாரமற்ற நிலையிலே பிறந்தவன். மாண்டு போவான். கருக்குள்ளே பேசுகிறான். கரு பேசுகிறது. கரு சொல்கிறது நமோ நாராயணா என்ற ஆதாரம். நாராயணி உள்ளே ஒளிந்து சென்று விட்டாள். என்ன சொல்கிறான் தெரியுமா? 10வது அவதாரத்துக்கு முன் கிருஷ்ணாவதாரம் எடுத்து கீதை சொல்வான் கண்ணன். அதில் 18வது தலையங்கம் ரஜோ தமோ ரஜோ சத்துவ குணத்தை பற்றி பேசுவான். ராட்சச உருவம், மனித உருவம், தெய்வ உருவம், மூன்றுக்குள் ஒன்றாக நீ காண்பாய் அவனை.
மூன்றுக்குள் ஒன்றாக நீ காண்பாய் அவனை கேள்வி என்றால் அதுதான் வித்யாவின் ஆதாரம். இந்த வித்யாவின் ஆதாரம் சரஸ்வதி வழியாக வருகிறது. இந்த வித்யாவின் ஆதாரம் சரஸ்வதி. குழந்தை யோசனை செய்தது, மாலவனை மல்லாக்க பிரட்டி போட்டு வானத்தில் பந்தாட நினைத்தான் பிரகலாதன். ஒன்றுமில்லை, கருத்து என்ன பாரும். வித்தையின் ஆதாரம் எங்கும் பிறக்கலாம். தமோ ரஜோ சத்வோகுணத்தில் குழந்தை பேசுகிறது. நரசிங்கனின் தலைவரை ராட்சசன் என்று சொல்லக்கூடிய தமோகுணம், தலைக்கு கீழ் நாபி வரை மனிதன் என்று சொல்லக்கூடிய குணம், தமோ ராஜோ, நாபிக்கு கீழ் சத்வோ என்ற உயர்ந்த நிலை. மூன்றையும் ஒரு உடலுக்குள்ளே பொருத்தி வைத்தவன் பிரகலாதன். இது வித்யாவுக்குள்ளே உள்ள ஆதாரம். ஆகவே அவித்யாவை ஆதாரமாக காட்டுகிறது. அவித்யாவுக்குள் சரஸ்வதி அடங்குவதில்லை. அடங்காத வண்ணம் பிராணசுருத்தியை வைத்து ஆதிபராசக்தி அந்த சரஸ்வதி தேவியை படைத்திருக்கிறாள். இந்துக்களின் தெய்வமும் அதனுடைய வடிவ அமைப்பும் அதனுடைய உடல் அமைப்பும் அதனுடைய அமரும் தாத்பரியமும் அன்னத்தில் அமர்ந்த கோலமும் ஒரு காலை கீழே வைத்து மறுகாலை மேல் வைத்து ராஜாதி ராஜகம்பீரமாக அமர்ந்திருப்பாள். அன்னையிட்ட கட்டளை இது சரஸ்வதிக்கு. அதை வைத்து வீணை மீட்டுகிறாள். இடக்கால் கீழ் வலக்கால் மேல். இந்த உருவத்தை பார்த்துவிட்டால் ஒரு மனிதன் அவித்யா நிலையை கடந்து ஆதாரமற்ற நிலையை கடந்து வித்யாவுக்கு சென்று ஆதாரமாகிறான். சித்தர் பெருமானின் கதை எவ்வளவுதான். ராமகிருஷ்ணனின் கதை போக்கு இதுதான். பற்றி கொண்டான் காளியை, வந்து நின்றாள் சரஸ்வதியாக. புற்றுநோய் உன்னை பிடிக்கவில்லை, முடவனே என் கழுத்திலும் இருக்கிறது என்றால் அதுதான் வித்யா. ஞானம் கேட்டவன் ஞானம் வந்ததாக பிதற்றுவான். எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாது. நான் உயிரோடு இருந்தால் இதை செய்வேனே என்றானாம் ராமகிருஷ்ணன். அட முட்டாளே, எங்கே பார், உன்னுடைய கழுத்துக்குள் எங்கெங்கே புற்றுநோய் கண்டிருக்கிறாயோ அங்கெல்லாம் எனக்கு புற்றுநோய் உண்டு என்று காளி காட்டினாள். கவனிக்க வேண்டும், காளி வேறு, ராமகிருஷ்ணன் வேறு. இந்த காட்டுதல் தொழிலை செய்வது வித்யா. ஐயகோ, என்னுடைய நோயை நீ வாங்கிக் கொண்டாயா? அதனால்தான் ஆசான்மார்கள் பகவான்மார்கள் ருணத்தை மனிதனிடத்திலே இருந்து வாங்குவது. அவனுக்கு எழும் பிறப்புகளெல்லாம் இது புரியாது. அவனுக்கு எழும் பிறப்பெல்லாம் புரியாது. ஒவ்வொரு பிறப்பிலும் ஆதாரமற்ற அவித்யாவோடு பிறக்கிறான். வித்யா என்ற இந்த வாணி வந்துவிட்டால் வித்தைக்குள் ஆதாரம் புரியும். அதற்கு ராமகிருஷ்ணன் அழுதானாம். ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஒரு பெண் உடலுக்குள்ளே கழுத்துக்குள்ளே இத்தனை வேதனையா? பாரடா என்றாள்.
அதே காளி சரஸ்வதி ரூபமாக வீணை மீட்டி காட்டினாள். அழுது புலம்பினான். ஐயோ, ஒரு பெண் வேதனைப்படுகிறாளே, காட்டியதால் தான் வேதனைப்படுகிறான். அதுவரை ஆதாரமற்ற நிலையில் இருந்தான் அவித்யா. அவனையும் விடவில்லை, வென்றான், வென்று காட்டினான். ஒரு பெண்ணுக்குள்ளே மனமிறங்கி அழுதான். சாரதிக்கு அழவில்லை, விவேகானந்தருக்கு அழவில்லை, மகேந்திரநாத் குப்தாக்காக அழவில்லை, 2 சிட்டுக்குருவிகள் பிடித்திருந்தது அதற்காக அழவில்லை. எனக்காக ஒரு பெண்ணின் கழுத்தில் வேதனை உண்டோ? ஏன் அவித்யா தத்துவத்தின் ஆதாரமற்ற நிலை கடந்து அன்னையானவள் வித்தையான ஆதாரத்திற்குள் அப்பேற்பட்ட மகானை அழைத்து வருகிறார்கள். 20 வருடம் ஆசானோடு பழகுவான். 15வது வருடம் இவனுக்கு தெரியும் ஆசான் சரியில்லை என்று. இவனே சரியில்லை. அந்த அவித்தியிலிருந்து அவனை அன்னை ஆதிபராசக்தி காளியின் கோலத்தை காட்டி சரஸ்வதியை உள்ளே நுழைத்து வித்தை சொருவதற்கு கொண்டு வருகிறார். மனம் அந்த தொண்டைக்குள்ளே அடங்குகிறது. இது வித்யா நிலையிலே இருக்கக்கூடிய ஆதாரம். இப்பொழுது நம்முடைய கண்ணோட்டம் சரஸ்வதியை கல்வியின் வாணியாக பார்க்க முடியதா பாரும். ஞானவாணி என்னது? அவளை ஒரு பெண்ணாக பார்க்க முடிகிறதா? இல்லை. ஒரு மகளாக பார்க்க முடிகிறதா? இல்லை. மனைவியாக பார்க்க முடிகிறதா? இல்லை. சீதா பிராட்டியை கூட ஒருவன் மனைவியாக பார்த்து விட்டான். மகளாக பார்க்க முடிகிறதா? இல்லை. தெய்வமாக பார்க்க முடிகிறதா? இல்லை. என்னவாக பார்க்க முடிகிறது? குரு. பெண் என்பவள் குருவாகிறாள். அது ஆதாரம். பெண் என்பவள் யாருக்கு குருவாகிறாள்? உலக நடை, உலகத்தின் சுழற்சி, பூமியின் ஆதாரம். பூமி கூட அழிகிறது. கடலுக்குள்ளே ஒழுகுகிறது. கரையேறுவதற்கு ஒரு இடம் தேவை. கால் பகுதியை வெளியே வைக்கிறது. கரை இறங்கி உள்போகிறது கடல். மீண்டும் அது பூமியாக வருவது ஆதாரம். கடலுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறாள் இவள் தான் சரஸ்வதி. என்னவாக வருகிறாள்? ஒரே நிலையில் ஆத்மஜோதியான ஆதாரமான குருவாக வருகிறாள் ஆதிபராசக்தி. ஒன்றும் வேண்டாம், இது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஒரு திருமணம் நடக்கிறது. ஒரு இல்லத்து கணவன் அமைகிறான். அவனுக்கு யார் மேல் பாசம்? மனைவி மேல் பாசமா? தந்தை மேல் பாசமா? மாமியார் என்ற கொள்ளிக்கட்டை மேல் பாசமா? இல்லை. யார் மேல் பாசம்? தாய். உலகத்தை காட்டிக் கொடுப்பவள் தாய், குரு. அந்த தாயே பின்னாளில் இந்த ஆன்மீக ஜோதிக்கு தடையாக இருக்கிறாள். ஐயோகோ என்பதன் சன்னியாசி ஆவானாம். 1000 குருமார்களின் சேவையை கலைத்து விடுவான் இவன். இவன் எங்கு சன்னியாசியாவது?
அந்த தத்துவத்தை காட்டிக் கொடுப்பவள் அன்னை பெற்றவள். அவள் ஒருவள் குரு. ஆனால் அந்த குரு அவித்யாமாயில் ஆதாரமற்றவள். சரஸ்வதி தேவி வித்யா தத்துவத்திலே ஆதாரமானவள், நேர் குரு. இந்த குருவானவள் ஒரு ஆன்மீக ஞானிக்கு யார் குருவாக வர வேண்டும் என்பதை அவள் ஓலைச்சுவடிக்குள்ளே எழுதி வைத்திருக்கிறாள். அதற்கு ஆதாரம் வித்யா பவந்து, வித்யாராணி, வித்யாவாணி என்பது பெயர். பெண்ணுக்குள் இத்தனை ஞானம். ஒவ்வொரு பெண்ணும் போற்றப்பட வேண்டியவர்கள். அவருடைய மாயையின் தோற்றம் மின்னலாக வெடித்து ஆகாயத்தில் ஜோதியாக வந்து பூமியை தாக்குகிறது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த ஆதாரத்தின் தன்மை உண்டு. அனைத்து பெண்களுக்கும் ஜாதி மனம், ஜாதி மதம், மொழி, இனம் இல்லை. வித்தைக்குள் இது போன்ற ஒரு மகா தத்துவம் வித்யா பவந்து என்று சொல்கிறார்கள். இந்த ஆதாரம்தான் பிறப்பின் முடிப்பை, பிறப்பின் தொடக்கத்தை கவனத்தில் வைப்பது. ஆதாரமற்ற மனிதன் இறக்கும் போது ஒரு ஆசை, அதற்காக மீண்டும் அடுத்த மனிதனாக பிறக்கிறான். அடுத்தடுத்து மனிதனாக தான் வளர்த்த நாய் மேல் அன்பு வைப்பான். நன்றி உண்டே என்று அடுத்த பிறப்பில் இவன் நாயாக பிறப்பான். அந்த நாய் எஜமானனாக வரும். ஆதாரமற்றது. ஒரு மகரிஷி மான் மேல் ஆசை வைத்தானாம். அடுத்த பிறப்பு மானாக பிறந்தான். அதற்கு ஒரு பெண்மான் தேவைப்பட்டது. குடித்தனம், இல்லற வாழ்க்கை ஆனது. இவை அனைத்தும் ஆதாரமற்றது. அந்த மகரிஷி என்பது ஆதாரமானது. இது வித்யா. பிறப்புக்கு பிறப்பு ஞானத்தின் பகுதியை கூட்டிக் கொடுப்பது, அதாவது வளர்ப்பது என்பது பெயர். அதற்குத்தான் ஆதாரம். மனிதன் அதுவரை கடந்து செல்வதில்லை. வந்த பொருள் விட்டபோது ஓ என்று அழுவது. ஒரு உறவு மாண்டு விட்டது. பிறக்க வைத்தது நீயோ அல்லவே, மாள வைத்தது நீயோ அல்லவே. வந்ததும் போனதும் அவன் கதை, உன் கதை அல்ல. உனக்கு அதே கதைதான். சென்றதற்காக அழுவது ஆதாரமற்றது. இருப்பதற்காக அழுவது அடுத்த பிறப்பிலே ஆதாரத்தை வித்யாபவானி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியின் ரூபமாக கூட்டி வைப்பது. ஏன் கூட்டி வைக்க வேண்டும்? உனக்கும் ஒரு பிறப்பு என்று ஒன்று இருந்து நீயும் ஆணாக பிறந்தவன் மறுபிறப்பிலே ஒரு பெண்ணாக மாறி இந்த ஆனந்தத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும். வித்யா கோடி முறை ஆணாக பிறப்பின் கூட அவித்யா ஆதாரமற்றதுதான். வித்யா பெண் உருவம். ஒரு ஆண் பெண்ணாக பிறந்தான் அடுத்த பிறப்பில் அந்த ஆதாரத்தின் விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானத்தை கற்று அது பின் பிறப்பில் ஞானியாக பிறக்கிறார். ராமாயணத்திலே ஒரு பெண் சீதா பிராட்டி, பாரதத்திலே திரௌபதி. அக்னியிலிருந்து ஆதாரமாக வந்தவளுக்கே ஆதாரமற்ற நிலை வந்து துகில் உரிக்கப்பட்ட கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும்.
ஆகவே வித்யா என்று சொல்லுவது ஆதாரம். ஆதாரத்தின் மகா தத்துவம் தான் வித்யா. என்ன ஆதாரம் என்பது என்னதான்? ஞானத்தின் தொடர்பு. இது கேட்பதற்கு நன்றாக இருக்கும், கேட்டபின் அறிவு வளர்ந்ததாக இருக்கும். கேட்பதற்கு நன்றாக இருக்கும், கேட்டபின் அறிவு வளர்ந்ததாக இருக்கும் என்று தொடங்கினோமோ எங்கு வந்தோமோ அங்குதான் நிற்கிறோம். அந்த பாதையில் நடந்தால்தானே தெரியும். அந்த பாதையில் மனிதன் நடப்பதில்லை. அதற்காகத்தான் அவளை அன்னத்தின் மேல் அமர வைத்து இடக்காலை கீழ் ஊன்றி வலக்காலை முழங்காலுக்கு மேல், இடக்காலின் முழங்காலுக்கு மேல் வைத்து நீட்டியபடி அந்த ஆனந்தமான ஓவியத்தை பாருங்கள். மனம் கசிந்து 7 தாதுகளை விட்டு காற்றடைந்த பையை விட்டு இந்த உயிர் ஏகிவிடும், ஓடியே சென்று விடும். அப்படிப்பட்ட ஆனந்தமான உருவத்தை வடிவமைத்து கொடுத்தது அன்னை ஆதி பராசக்தி. அவளுக்கு பெயர் வைத்திருக்கிறாள் பாரும், சரஸ்வதி. எது போன்ற பெயர் அவளுக்கு வைத்திருக்கிறாள் சரஸ்வதி. யாரால் இந்த பெயர் வைத்திருக்க முடியும்? சரஸ்வதி தேவி என்று பெயர் வைத்திருக்கிறாள். அந்த ஓவியத்திற்கும் உடலுக்கும் உடல் அமைப்புக்கும் என்றும் குறையாத இளமையோடு கூடிய ஒரு பெண்ணுக்கு பெயர் வைப்பதற்கு கூட ஒரு பெண்ணால் தான் முடியும். பெண்ணுக்கு தான் இந்த தகுதி. மனதை குழைய வைத்து ஆன்மீகத்திற்கு அடியெடுத்து கொடுத்து அந்த அடிதனை கைப்பிடித்து அழைத்து செல்பவள் இந்த ஆதிபராசக்தி. ஏன்? அவள் கொட்டுப்பட்ட இடம் ஆதிபராசக்தி இடம். அதனால்தான் பூமி உருண்டை இவ்வளவு விரிவாக்கம், இத்தனை விஞ்ஞானம், இத்தனை விண்கோட்கள் பறக்கின்றது. அனைத்தும் ஆதாரமற்றது. 9 கிரகம், பூமி, 27 நட்சத்திரம், 12 ராசிகள் ஆதாரம். கிருதயுகத்திலே ஒரு மாதிரியான கணக்கு, துவாபர யுகத்தில் ஒரு மாதிரியான கணக்கு, திருத்தாயுகத்தில் ஒரு மாதிரியான கணக்கு, கலியுகத்தில் ஒரு மாதிரியான கணக்கு. முதலில் மனிதனுக்கு 1,00,000 வருஷம், அடுத்தது 10,000 ஆண்டு, அடுத்த யுகம், அதுக்கடுத்த யுகம் 1000 ஆண்டு. இப்பொழுது 120 வகுக்கப்பட்டிருக்கிறது. யாரும் இருப்பதில்லை. கலியிலே ஒரு மனிதன் 1,00,000 ஆண்டுகள் இருந்தால் என்ன கதியாகும்? இருப்பதில்லை. இதெல்லாம் ஆதாரமற்ற நிலையின் தத்துவம். இதென்ன ஆதாரமற்ற நிலையின் தத்துவம்? ஆதாரம் யார்? ஒரே ஒரு பெண். வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெண்ணிலே வாழ்ந்து, பெண்ணிலே இருந்து, பெண்ணிலே பிள்ளை பெற்று, பெண்ணிலே ஞானத்தை கற்க விரும்புவதில்லை. அந்த பெண்ணுக்கும் இந்த பாழாய் போன கதை தெரிவதில்லை. இப்படிப்பட்ட உடல் அமைப்பை தான் அன்னை ஆதிபராசக்தி ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுத்திருக்கிறாள். அவித்யா என்ற ஆதாரமற்ற நிலைக்கு சென்று வித்யா என்ற ஆதாரமான நிலைக்குள் புகுந்து பல ஆண்களை இந்த ஆன்மீகத்தில் புகுத்தக்கூடியவள் பெண்தான். அதற்காக தான் இந்த கலியுகத்திற்கு சக்தி யுகம் என்று பெயர் வைத்திருக்கிறார். அதற்காக தான் இந்த கலியுகத்திற்கு என் பாட்டனோ உன் பாட்டனோ வைத்ததல்லவ, உன் பாட்டனோ என் பாட்டனோ வைத்ததல்லவே, அவள் வைத்திருக்கிறாள். எத்தனையோ சதுரியங்கள் கண்டவள் அவள், எத்தனையோ சதுரியங்கள் கண்டவள் அவள்.
அவள் வைத்த பெயர்தான் இது. இந்த பெயரை பாரும். முதல் எழுத்து சானாவிலே வைத்திருக்கிறாள். சாஸ்திரத்தின்படி ஆதிரை நட்சத்திரம். ஆதிரை சா என்ற எழுத்திருக்கு. அடுத்தது சதயம். பூரட்டாதி, இது போன்ற பல நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரத்தின் பொருட்கள் கூட கரெக்டா நேர்வழியில் அமைத்திருக்கிறாள். இது ஒரு பெண் தான் செய்ய முடியும், பெண்ணால் தான் முடியும். அதுதான் வித்யா பவந்தோ. சற்று பொறுத்திருந்து என்னவென்று பார்ப்போம்.